மிதிலேசு இங்கே வாய ஒரு நிமிஷம். மிதிலேசு இங்கே வா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோஸ் பார்க்குறவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி என்ன வீடியோனா, சும்மா கொல்லையில் களை வெட்டுற பில்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் எவ்வளோ பில்லு கொல்லையில் தெரியுமா. இதே மாதிரி ஒரு 6 கட்டு இது பார்த்துட்டு போனேன். இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ தான். இப்போ தான் என்னால் போட முடிஞ்சுது. பாருங்கள், நாங்கள் இதை 3 பேர் இந்த கொல்லையில் நாங்கள் இந்த பில்லை அரித்தோம். அரிக்க நான் பாட்டிக்கே கொண்டு போய் போடுறோம். என்னால் கொண்டுட்டு எடுத்துகிட்டே போக முடியல. ஃபஸ்ட்டு இந்த தலையில் தூக்கி பார்த்தேன்னா இது வந்து நொய் பல்லுக்கு அதுக்கும் வீரப்பில்லாக நல்ல வெயிட்டு, பயங்கர வெயிட்டு. என்னால் தூக்கிட்டே போக முடியல. அப்புறம் கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு ஒன்று. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா சாக்கில் கொஞ்சம் அள்ளிட்டு போய் அப்படி தான் மாட்டுக்கு போட்டேன். இந்த பில்லுக்கு எவ்வளவு கிராக்கி தெரியுமா. எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு 4 பேர் வந்துட்டாங்க. நம்ம வீட்டில் மாடை வச்சுட்டு பக்கத்து வீட்டில் கொடுக்க முடியுமா? அன்னைக்கு ஃபுல்லாக இந்த மாட்டுக்கு இந்த தீனி ஆகிடுச்சு. இந்த பில்லு தான் எவ்வளோ பில்லு பாருங்கள் ஒரு கொல்லையில். இது சும்மா பில்லை தான் அரித்தோம், களை வெட்டலை கிடையாது. பில்லு மேலாப்பெல்லாம் அப்படியே பில்லை மட்டும் தடவி எடுத்துகிட்டு வந்தோம். இவ்வளோ பில்லு. இந்த ஆயா தான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எப்போதுக்கும் கொல்லைக்கு வேலைக்கு வரவங்க. இவங்க தான் நல்லா செய்வாங்க. இவங்கள வச்சு தான் நாங்கள் எப்போதும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறது. நாங்களும் அவங்களோட சேர்ந்து செஞ்சுக்குவோம். எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆடு ஓட்டு போகிறது, மாடு ஓட்டு போகிறது, ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா வந்துடுவாங்க வீட்டுக்கு. அப்புறம் பில்லு எவ்வளோ பில்லு அரிச்சோன்னு பாருங்கள். இது களை வெட்டலாம் கிடையாது, பில்லு அரிக்கிற வீடியோ தான். கொல்லையில் செம்ம காற்றுங்க. வீட்டிலலாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது தூக்கம் சொக்கும். ஆனால் இதே இந்த கொல்லையில் இருக்கும்பொழுது நம்ம கொல்லை நம்மளை விட்டால் வேறு யார் வேலை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம களைக்கட்டை கையில் எடுத்தால் தாங்க நம்ம வேலை ஆகும். அப்புறம் அப்படியே செஞ்சுட்டே இருந்தோம். வெயிலும் பயங்கர வெயில். ஆனால் வெயில் கொல்லைக்கு போனால் அந்த வெயிலெலாம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய தான் தோணும். உட்காந்துருக்கலாம் தோணவே தோணாது. கரெக்டாக 12 மணிக்கெலாம் முடிச்சிட்டோம். காலைல 9 மணிக்கு போனோம், 12 மணிக்கெலாம் முடிச்சிட்டோம். காலை நேரத்தில் கொல்லைக்கு போனோம். அப்போ தான் வேலை சீக்கிரம் ஆகும். இந்த 10 மணிக்கு 11 மணிக்கு போனால் மழப்பு வந்துடும். காலை நேரத்துலேயே கொஞ்சம் சீக்கிரமே ஒரு 7-8 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம்னா வச்சுக்கோங்க, நம்ம கொல்லைக்கு மழப்பு பார்க்காம வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். எவ்வளோ வேலையாக இருந்தாலும் 12 மணிக்குள்ளே முடிச்சுக்கணும். அதுக்கு மேலே போனால் நமக்கு மழப்பு ஆகிடும். இப்படி தான் நம்ம கதை. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்போது 8 மணிலேருந்து 9 மணிக்கு நினைக்கிறேன், 9 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் வேலை செஞ்சாங்க. 400 ரூபா சம்பளம். உங்கள் ஊரில் எவ்வளோ சம்பளம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ அரை நேரம் வேலை பார்த்தாலும் 300 ரூபா. அதே 9 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சாங்கன்னா ஒரு 300 ரூபா சம்பளம். உங்கள் ஊரில் எவ்வளோ அப்படி வருது, எப்படி வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு தான் அதிக சம்பளம். ஜென்ஸுக்கெலாம் அவ்வளோவா கிடையாது. லேடிஸுக்கு தான் அவ்வளோவா சம்பளம் இருக்கும், வேலை இருக்கும். ஜென்ஸுக்கெலாம் இந்த மரம் வெட்டுற வேலை அது மாதிரி உள்ளவங்க தான் வேலை பார்க்குவாங்க. அப்படி இல்லைன்னா வெளில கிளம்பிடுவாங்க. ஆனால் ஈஸியாக லேடிஸ் இந்த மாதிரி களை வெட்டுறது, உரம் போடுறது, அது மாதிரி நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கும். எப்போதும் ஒரு நாளைக்கு 100 ரூபா 500 ரூபாய்க்கு குறைவு இல்லாமல் வேலை பார்க்கலாம் லேடிஸ்லாம் எங்கள் ஊரில். அப்படி எப்போதுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா சீசன்லேயும் வேலை இருக்கும். ஏதோ ஆட்டு மாட்டுக்கு ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடலை போடுறது, விவசாயம்லாம் பண்ணுறது. எதுக்குன்னா ஆட்டு மாட்டுக்கு தான். அப்புறம் வீட்டுக்கு நெல்லாகவும் அரிசியாகவும் நாங்கள் கடலை வீட்டுக்கு ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் கிட்டத்தட்ட எண்ணெய் ஆட்டிப்போம். மீதி வந்ததை விற்றுருவோம் கடலையை. அப்படி தான் ஓடும். இந்த பட்டம் நாங்கள் கடலை போட்டது தப்பு. கடலை போட்டிருக்கக்கூடாது. வைகாசி பட்டத்துலலாம் கடலையே போடக்கூடாது. போட்டாக்க அதான் இப்படி தான் பில்லும் பாதி கடலை பாதி தான் முளைக்கும். ஏன்னா நம்ம கார்த்திகை பட்டத்தில் போட்டால் தான் கடலை முளைக்கும். முளைச்சதோட நல்லா வரும். இது வைகாசி போட்டதும் தப்பு. வைகாசி, ஆனி, ஆடி, அந்த ஆடியில் பார்த்திங்கன்னா மழை பெய்யுமா, அதனால் இதை நம்ம போட்டிருக்கக்கூடாது. அப்புறம் ஆட்டு மாட்டுக்கு தீனி எங்கே போவேன், அதனால தான் சொல்லிவிட்டு சும்மா போட்டது. இது எப்படி ஊடு அரிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே நம்ம பொழப்பு நாரி போகுது. அப்படி தான் இருக்க போகுது என் பொழப்பு. செம்ம பில்லுங்க. இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள், தூரம் காட்டுற பாருங்கள் வீடியோவில். அவ்வளோ தூரம் நான் பில்லுக்கட்டை தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போகல, இடுப்பு முதுவலியில் பெண்டு எடுத்துருச்சு. என்னால் தூக்கவே முடியல. நம்ம நிறையா வச்சு தூக்கிட்டு போனாலும் முதுகு வலிக்கும், தலையை வலிக்கும், பாரமாயிடும். கொஞ்சமாக தூக்கிட்டு போனாலும் 4 கட்டு 5 6 7 8 கட்டாயிட்டம் ஆகிடும். என்ன பண்ணுறது தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ தூக்கிட்டு போயாச்சு. சாக்கில் கொஞ்சம் தலையில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி தான் வந்து இன்றைக்கி புல்லு அரித்தது. அப்புறம் வந்து நான் கொஞ்சம் அரித்தேன். அப்புறம் அந்த ஆயா கொஞ்சம் அவங்க எங்கள் மாட்டு கொஞ்சம் குடுடின்னு கேட்டு தான் அப்புறம் அவங்க கொஞ்சம் அள்ளிட்டு போனாங்க. அவ்வளோ புல்லு கொல்லையில் இவ்வளோ புல்லு வச்சுருக்கக்கூடாது. புல்லு மருந்து அடிக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா மழை வந்துருச்சு. கல்லை போட்டு 3ஆம் நாள்லாம் கரெக்டாக புல்லு மருந்து அடிக்கணும். ஆனால் வந்து மழை வந்ததுனால புல்லு மருந்து என்னால் அடிக்க முடியல. இல்லைன்னா கொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ புல்லு இருக்காது. பார்ப்போம் என்றைக்கு அறுத்து இதை என்றைக்கு பிடுங்கி என்றைக்கு என்ன வேலை ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துறோம். எதுவாக இருந்தாலும் சமாளிப்போங்கிற எண்ணத்தில் தான் போட்டாச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி இருந்த கல்லை இன்றைக்கி தண்ணியில் நிற்கிது. இப்போ 2 நாளாக பெய்கிற மழையில் தண்ணியில் மிதந்துக்கிட்டு நிற்கிது. கல்லை எது தண்ணி எது ஏரி எதுன்னு தெரியாத அளவுக்கு நிற்கிது. பார்த்திங்கன்னா கொல்லை ஏன்னா இது பள்ளம் வயக்காடுன்னு சொல்லுவாங்க. பார்த்தியா நடவு தான் நட்டுருக்கணும். பக்கத்தில் எங்கள் மாமனாரில் நடவு நட்டுருக்காரு. அவரோட சேர்ந்து நான் நடவு நட்டுருக்கக்கூடாதா? நடவு நட்டால் தான் மயில் உருவி விடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் கடலை போட்டேன். அது கடலை போட்ட நேரமோ என்னமோ மானம் பொழந்துக்கிட்டு அடிக்குது. நல்லா நான் போட்ட நேரத்தில் இருந்து முடியல. இந்த போராட முடியல. இந்த விவசாயம் பண்ணி விடவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்கிற சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு. எது நடந்தாலும் நடக்கட்டும். அப்புறம் தூக்கிட சொல்லி கட்டிக்கிட்டே இப்படியே தான் பார்த்து புல்லு பார்த்துக்கிட்டே போனோம். நீ பொறுப்பு இப்படி தான் போச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எவ்வளோ சம்பளம் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். கத்திரி செடி வாங்கிட்டு வந்து வைக்கலாம்னு சொல்ல கிடைக்குமா இது என்ன வெங்காயம்? சொல்கிற மாதிரி மயில் தான் இதை என்னத்தை முளைக்க